அடுத்தது வந்து ஒன்றும் பலவும், அதாவது ஒரு பொருட்கள் மற்றும் பல பொருட்களை பற்றி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித் தரணும். இப்போ அதுக்கான மெட்டீரியல் தான் இது. ஒருமை பன்மை அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லைங்களா. இப்போ ஒருமைனா ஒரே ஒரு பொருளை தான் குறிக்குது. இப்போ இங்கே என்ன இருக்குது? பந்து. பந்தை வந்து நம்ம தமிழில் எழுதியும் காட்டணும் உங்களுக்கு. அடுத்தது இங்கே என்ன இருக்குது? பந்துகள். ஒன்றுக்கு மேலே இருக்கிற எல்லா பொருட்களையும் நம்ம பன்மையில் சொல்கிறோம். அதை தான் இது. ஒருமையில் இருக்கிறத பந்துன்னும் பன்மையில் இருக்கிறத பந்துகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது வந்து இது என்னம்மா? குடை. குடை நம்ம தமிழில் எப்படி எழுதியிருக்கோம் படிங்க. குடை. குடை. இது குடைகள். ஏன் நம்ம குடைகள்னு சொல்கிறோம்? ஏன்னா இங்கே 3 குடை இருக்குது. இது வந்து பன்மையில் இருக்குது, அதனால நம்ம குடைகள்னு சொல்கிறோம். எங்க இதை படிங்க. குடை, குடை, குடைக, குடைகள். வெரி குட். அடுத்தது இது என்னம்மா? புத்தகம். இது புத்தகங்கள். இது மாதிரி நம்ம கிளாஸ் ரூமில் இருக்கிற நம்ம யூஸ் பண்ணுற பேனா, பென்சில், குழந்தைங்கள்ட்ட இருக்க புக்கு, பேகு, பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ், இது மாதிரியான திங்ஸ் எல்லாம் வச்சு ஒருமை பன்மையை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஒருமை பன்மையில் ஒரே மாதிரியான பொருட்களை வச்சு தான் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும்.